பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடே கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், 20ஆம் சங்கீதத்தினுடைய 7ஆம் வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுறாங்க. ஆனால் நான் மேன்மை பாராட்டுகிறது என்ன அப்படின்னா, என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நான் மேன்மை பாராட்டுகிறவனாக இருக்கிறேன். இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில், இந்த பூமியில பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பெருமை உண்டு. தன் இருக்கக்கூடிய பதவி, தனக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய இடங்கள், தன்னை படித்திருக்கிற படிப்பு, இது எல்லாவற்றையும் குறித்து ஒரு பெருமை எல்லாருக்குமே உண்டு. சில அங்கீகாரத்தில், சில உயர்ந்த அதிகாரங்களில், சில ஸ்தானங்களில் நிற்கிற மனிதங்களை பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது, அதை குறித்த ஒரு பெருமை இருக்கும். நான் அந்த மாதிரி ஒரு வேலையில் இருக்கிறேன், நான் இந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு படிப்பு இருக்குது, இவ்வளோ வருமானங்கள் இருக்கிறது, இது எல்லாவற்றையும் குறித்த ஒரு பெருமை எல்லா மனுஷனுக்குள்ளேயும் உண்டு. இன்றைக்கி இருக்கிற நாட்களில் நம்ம பார்க்கும்போது எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஏதோ ஒரு குறித்து தானே ஒரு பெருமை இருக்கும். அதை குறித்து அவங்க கொஞ்சம் மேன்மை பாராட்டுவாங்க. என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, என்கிட்ட இவ்வளோ வசதி இருக்குது, என்கிட்ட இவ்வளவு வேலை இருக்குது, என்கிட்ட இத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, இவ்வளோ பெரிய தொழில் என் கையில் இருக்குது, இவ்வளோ ஞானம் எனக்கு இருக்குது, என்கிட்ட என்ன காரியத்தை சொன்னாலும் சரி, எப்படி கொடுத்தாலும் சரி, அந்த காரியத்தை எல்லாமே நான் செஞ்சு முடிச்சிருவேன், அவ்வளவு ஞானம் எனக்கு இருக்குது. ஸோ இது எல்லாவற்றையும் குறித்து ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டே இருப்பான். ஆனால் இந்த இடத்துல வேதம் நமக்கு காண்பிக்கிற ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது மாத்திரம் கிடையாது. சிலர் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிறத வைத்து மேன்மை பாராட்டுகிறார்கள். என்கிட்ட ரதங்கள் இருக்குது, இத்தனை ரதங்களை நான் வைத்திருக்கிறேன், இத்தனை குதிரைகள் என்கிட்ட வைக்கப்பட்டிருக்கிறது, இவ்வளோ படிப்பு இருக்குது, இவ்வளோ வேலை இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது, இந்த அளவுக்கு எனக்கு எல்லா காரியங்களுமே இவ்வளோ சொத்து பத்துகளில் இருக்குது, அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, அதுதான் என்னுடைய காரியம், இதுதான் எனக்கான அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அவைகள் எல்லாவற்றையும் குறித்து ஒரு கூட்டம் இன்றைக்கு மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை எதை குறித்து மேன்மை பாராட்டணும் அப்படின்னா, இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அழிந்து போகக்கூடிய ஒன்று. அப்படித்தானே? இந்த உலகத்தில் எதுவுமே நிலையான ஒன்று கிடையாது, என் தேவனை தவிர்த்து. அப்போ அவங்க எல்லாருமே அழிந்து போகக்கூடிய ஒரு பொருளை குறித்து அவங்க மேன்மை பாராட்டுறாங்க அப்படின்னா, இந்த ஒரு தேவனுடைய பிள்ளை எதை குறித்து மேன்மை பாராட்டணும் அப்படின்னா, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டுகிறவராக இருக்க வேண்டும். எனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு தொங்கின என் இயேசு கிறிஸ்துவை நான் மேன்மை பாராட்டுகிறவனாக இருக்க வேண்டும். அதுதான் எனக்கு பெருமையாக மாற வேண்டும். வேதத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை பார்க்கும்போது, ஜெப வேளையிலே பேதுருவும் யோவானும் அவங்க ஜெபிக்க செல்லுவாங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு சப்பானி அவரிடத்துல வந்து கேட்பான். அவங்கக்கிட்ட பொன்னாகிலும் வெள்ளியாகிலும் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட பொண்ணு வெள்ளியெல்லாம் இல்லைப்பா, என்கிட்ட இருக்கிறத நான் உனக்கு கொடுக்குறேன், இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதை பார்க்கும்போது அவர்கிட்ட என்ன இருக்குதோ அதை தான் அவர் கொடுக்குறாரு. அவர் கையில் இப்போ பணமோ பதவியோ வேறு ஏதோ ஒன்று இருந்துருந்துச்சு அப்படின்னா, அதிகாரம் இருந்துருச்சுன்னா அதை வச்சு அவர் ஏதாவது செஞ்சுருப்பார். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே மெயினாக இருக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது, என் தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒரு இருதயம். கண்டிப்பாக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளேயும் இது கட்டாயம் இருக்கப்பட வேண்டும். அதை தேவன் கண்டிப்பாக ஒவ்வொருவரிடத்திலும் எதிர்பார்ப்பார். ஆண்டவரை, இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், ஆண்டவரை எனக்கு மேன்மை, நீங்கள் கொடுத்த படிப்பாக இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், கொடுத்த வருமானங்களாக இருக்கட்டும், சொத்துக்களாக இருக்கட்டும், எவ்வளவு தான் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு டைமில் அழிந்து போகக்கூடிய ஒன்று. ஆனால் என்றைக்குமே என்னை இந்த பூமியில் நான் இருக்கும்போதும் சரி, என்னுடைய காலங்கள் முடிந்ததற்கு பின்பாக நித்திய வாழ்க்கையிலையும் என்னை சேர்க்க போகிறது நீங்கள் தான். அதனால் நான் மேன்மை பாராட்டுவது உங்களை மட்டுமே என் வாழ்க்கையில் நான் மேன்மை பாராட்டுவேன். என் தேவன் மட்டுமே என் வாழ்க்கையில் மேன்மை பாராட்டுவதற்கு தகுதியானவர். எனவே என் தேவனுடைய நாமத்தை எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட காரியமாக இருக்கட்டும், நான் மேன்மை பாராட்டி கொண்டே இருப்பேன். இதுதான்
ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளாக இருக்க வேண்டிய ரொம்ப 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 ஆழமான ஒரு காரியம். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்துக்கு முன்பாக போய் நிற்கும்போது எப்படிப்பட்டவர்களாக நிற்கணும் அப்படின்னா, ஆண்டவர் இன்றைக்கு என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? என் தேவனுடைய நாமத்தை இன்றைக்கு மகிமைப்படுத்துகிறவனாக நிற்கிறேனா, இல்ல தேவன் கொடுத்த இந்த உலக பிரகாரமான இந்த அழிந்து போகிற ஆசீர்வாதங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறவனாக நான் நிற்கிறேனா என்பதை யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருந்தோம்னா, ஆண்டவரிடத்துல இன்னைக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, உங்க நாமத்தை மட்டுமே நான் மேன்மை பாராட்டுகிறவனாக இருக்க வேண்டும். அதற்கு என் தேவன் எனக்கு கிருபை செய்வாராக அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தையே நாங்கள் மேன்மை பாராட்டுகிற ஒரு இருதயத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிடுவீராக. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை மற்ற காரியங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டாதபடிக்கு என் தேவன் எங்களுக்கு நீர் விசேஷமான காரியங்களை செய்து நீர் எங்களை மகிழ பண்ணும்படி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. இனி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மேன்மை பாராட்டுவது என் தேவனுடைய நாமத்தை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுகிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு கட்டளையிடும்படி இந்த கால வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.